வணக்கம், என் பெயர் டாக்டர் பூரி. இன்று இந்த வீடியோவில் நாம் பார்கின்சனில் மாஸ்ட் பற்றி பேசப் போகிறோம். அடிக்கடி பார்க்கப்படுகிறது. பார்கின்சன் நோயாளிகளுக்கு முகபாவனைகள் இருக்காது. அவர்கள் சிரிக்க விரும்பினாலும் அழ விரும்பினாலும் அவர்களின் முகத்தில் அது தெரியாது. அவர்களின் முகம் புரியாது. முகத்தில் ஒரு முகமூடி போட்ட மாதிரி தெரியும். முகபாவனைகள் இல்லாமல் போய்விடுகின்றன. கோபத்தின் முகபாவனையும் இல்லை, சிரிப்பின் முகபாவனையும் இல்லை. இது ஏன் நடக்கிறது? எந்த காரணத்தால் நடக்கிறது? இதை கவனமாக புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஏனெனில் நீங்கள் ஒரு முறை இந்த நோயின் மூல காரணத்தை புரிந்து கொண்டால் அதை சரி செய்வது மிகவும் எளிதாகிவிடும். உங்களுக்கு எந்த படிகளை எடுக்க வேண்டும் என்று தெரிந்திருக்கும். உணவில் என்ன கவனம் செலுத்த வேண்டும், நோயாளியின் சுற்றுப்புறம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்தால் நிறைய உதவி கிடைக்கும். அப்படியென்றால் முதலில் நாம் ஏன் இந்த முகபாவனைகள் குறைந்துவிட்டன என்று ஆரம்பிப்போம். உங்கள் முகத்தை பாருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இவை எல்லாம் தசைகள். இப்போது நான் என் புருவங்களை அசைக்கிறேன். இதுவும் தசைதான். இவை எல்லாம் தசைகள்தான். எங்கும் நம்முடைய முகத்தில் தசைகள் இருக்கின்றன. அவைதான் நம்முடைய முகத்திற்கு வெளிப்பாடுகளை, எக்ஸ்பிரஷன்கள் தருகின்றன. இப்போது நோயாளியின் மூளையில் பிரச்சனை ஏற்படுகிறது. மூளையில் என்ன பிரச்சனை வருகிறது என்றால் அதன் இயக்க செயல்பாடுகள் குறைந்து வருகின்றன. ஏன் குறைந்து வருகிறது? மூளையில் வெளியீடு ரிலீஸ் குறைந்து இருக்கலாம் அல்லது அது நடக்காமல் இருக்கலாம். இப்போது இந்த டோபமின் சுரப்பு மூளையில் குறைந்துவிட்டது. அது மன அழுத்தம் காரணமாக இருக்கலாம், தூக்கம் வராதது காரணமாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த காரணத்தாலும் இருக்கலாம். ஆனால் உங்கள் தசைகளின் இயக்கம் கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் முகத்தில் மட்டும் அல்லாமல் நடக்கவும் கூட சிரமம் ஆரம்பமாகிறது. கைகள் ஒத்துழைக்காமல் இருக்கின்றன. நடுக்கம் வருகிறது. ஆனால் முகத்திலும் இதன் தாக்கத்தை நாம் காணலாம். இதுதான் பார்கின்சன்ஸ் நோயில் என்ன நடக்கிறது என்றால் டோபமின் சுரப்பு குறைகிறது மூளையில். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியென்றால் நாம் பார்கின்சன்ஸ் நோயாளிக்கு உதவ விரும்பினால், முன்னேற்றம் கொண்டு வர விரும்பினால் நம்மிடம் ஒரே வழிதான் உள்ளது. அது மூளையில் மேலும் டோபமின் உற்பத்தி செய்வது. வேறு எந்த வழியும் இல்லை. இப்போது நம்முடைய மூளை என்பது மிகவும் சிக்கலான உறுப்பாகும். இது எளிதான உறுப்பல்ல. இந்த மிகவும் சிக்கலான உறுப்பான நம்முடைய மூளை நியூரோ செல்களால் பற்றது. இப்போது நியூரோ செல்கள் என்றால் என்ன என்று சிலர் தெரிந்திருக்கலாம், சிலர் தெரியாமல் இருக்கலாம். அதாவது நியூரோ செல்கள் தான். அப்படியென்றால் நீங்கள் அனைவரும் உங்கள் திரையில் இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். இது ஒரு நியூரோன் செல். நியூரோன் செல் என்ன செய்கிறது என்றால் இது ஒன்றோடொன்று தொடர்பு கொள்ள பல்வேறு ரசாயனங்களை பயன்படுத்துகிறது. அதில் டோபமின் ஒன்று. இப்போது டோபமின் அளவு குறைந்துவிட்டால் நம்முடைய மூளையின் கட்டுப்பாடு பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறது. இப்போது நாம் இதை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த நியூரான்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். அதாவது அவற்றுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அதுபோலவே சாப்பிட்ட பிறகு ரொம்ப சந்தோஷம் என்று உணர்வது போல. இந்த மூளை எப்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இன்று நல்ல உணவு கிடைத்தது என்று சொல்கிறது. நல்ல வேலை செய்ய வேண்டும் என்றால் மூளைக்கு வைட்டமினும் புரோட்டீனும் தேவை. நாம் நம் உடலில் தேவையான அனைத்து வைட்டமின்களும் கனிமங்களும் பரிபூர்ணமாக வைத்திருந்தால், அமினோ ஆசிட்கள் நம் உடலில் சரியாக உருவாகி நாமும் உடலுக்கு போதுமான அளவில் புரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் கொடுத்தால் அதன் விளைவாக என்ன நடக்கும் என்றால் குறைந்தபட்சம் மூளைக்கு தேவையான மூலப்பொருள் கிடைக்கும். அதனால் அது தானே பழுது பார்க்க முடியும். தன்னை உள்ளிருந்து மாற்றிக்கொள்ள முடியும். ஏனெனில் மூளைக்கு ஒரு சக்தி இருக்கிறது. அது நியூரோபிளாஸ்டிசிட்டி. இப்போது நியூரோபிளாஸ்டிசிட்டி என்றால் என்ன? இது ஒரு மிகப்பெரிய கருத்து. இருந்தாலும் விளக்க முயற்சிக்கிறேன். மூளை எவ்வளவு நன்றாக வேலை செய்யும் என்பது அது நியூரான்கள், நரம்பு செல்கள் எவ்வளவு ஒன்றோடொன்று இணைந்திருக்கின்றன என்பதில்தான் சார்ந்திருக்கிறது. உங்கள் திரையில் பாருங்கள். இது 2 நியூரான் செல்கள். இவை எப்படி ஒருவருடன் ஒருவர் கைப்பிடித்து கைகுலுக்குகின்றன என்பதை பாருங்கள். இந்த கைப்பிடிப்பது நடக்கும் செயல்முறைதான். இதைத்தான் நீங்கள் நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று சொல்லலாம். உங்கள் திரையில் வெறும் 2 செல்கள் தான் இருந்தன. ஆனால் அந்த செல்கள் எல்லா பக்கங்களிலும் சூழப்பட்டிருக்கும். அது எல்லா பக்கங்களிலும் தன் கை கால்களை இணைக்கும். நாம் எந்த ஒரு நியூரோபிளாஸ்டிசிட்டியையும் ஊக்குவித்தால் நம்முடைய டோபமின் சுரப்பு அதிகரிக்கும். மூளையின் உள்ளே அது அதிகமாக வெளியேற ஆரம்பிக்கிறது. இதன் விளைவாக நோயாளியின் நிலைமை மேம்பட ஆரம்பிக்கிறது. பெரிய ஹேண்ட்ஷேக் செய்யவும் நாமும் கொஞ்சம் தூண்ட வேண்டும். அவனை கொஞ்சம் தள்ளி, நான் உன்னை கவனிக்கிறேன், நீ செய் என்று சொல்ல வேண்டும். இதற்காக நமக்கு உடற்பயிற்சி அவசியம். இப்போது உடற்பயிற்சி என்றால் லைக் எக்ஸர்சைஸ் தான் செய்ய வேண்டும். உங்கள் உடலுக்கு அழுத்தம் வரக்கூடாது. ஏனெனில் நீங்கள் ஹெவி எக்ஸர்சைஸ் செய்தால் உங்கள் உடல் சோர்ந்து போய்விடும். உங்கள் உடல் சோர்ந்து போயிருந்தால் அடுத்த நாள் உடற்பயிற்சி செய்யும் மனநிலை போய்விடும். அதனால் எளிய உடற்பயிற்சிகள் தான் செய்ய வேண்டும். இப்போது இது என்னவென்றால் இது நீங்கள் வீட்டில் திரையில் மீது செய்ய வேண்டியது இல்லை. உங்கள் குடும்ப உறுப்பினருடன் அவருடன் நீங்கள் சண்டை போடக்கூடியவராக இருக்க வேண்டும்.
இப்போது நீங்கள் நினைக்கிறீர்கள் சண்டை பற்றி ஏன் சொல்கிறேன் என்று. ஏனெனில் பார்க்கின்சன்ஸ் நோயாளிகளிடம் பொதுவாக ஒரு விஷயம் காணப்படுகிறது. அவர்கள் 70களில் இருப்பார்கள். பெரும்பாலும் தங்கள் துணையுடன், தங்கள் மனைவியுடன், தங்கள் கணவருடன் அதிகமாக பேசுவதை நிறுத்திவிடுகிறார்கள். மற்றொரு பக்கம் எப்போதும் சொல்வார்கள், இவர் என்னுடன் பேசுவதில்லை, இவர் என் பேச்சை கேட்கவில்லை என்று சொல்வார்கள். இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். நீங்கள் உங்கள் துணைக்கு அவருக்கு பார்க்கின்சன்ஸ் இருக்கிறாரோ அவரை உங்கள் கூட அழைத்துச் செல்ல வேண்டும். பார்க்கில் உங்கள் நடைப்பயிற்சியை தொடங்க வேண்டும். இப்போது உங்கள் இருவரின் நடைப்பயிற்சி வேகம் வேறுபடும். ஒருவர் வேகமாக நடப்பார், ஒருவர் மெதுவாக நடப்பார். நீங்கள் எவ்வளவு அவருடன் நடத்தீர்கள், எவ்வளவு முறை அவருடன் போவீர்கள், அவ்வளவு அவரிடமிருந்து சிறிது சிறிதாக உரையாடல் ஆரம்பமாகும். அந்த உரையாடல் எந்த வடிவிலும் இருக்கலாம். அது பழைய நினைவுகள், நம்முடைய இளமை எப்படி இருந்தது, அல்லது நாம் கல்லூரியில் பள்ளியில் என்ன செய்தோம், அல்லது இது தவறு செய்கிறான் என்று பேசலாம். நீ இது தவறாக செய்தாய், இன்று சாப்பாடு நல்லா இல்லை, இன்று சாப்பாட்டில் ருசி இல்லை, வேலைக்காரி நல்லா செய்யவில்லை, வேலைக்காரி செய்த சாப்பாடு எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்வார்கள். அவர்கள் தங்களை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார்கள். அவர்கள் தங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் போது அது மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஏனென்றால் நோயாளியின் மனதில் என்ன நடக்கிறது என்பதை அவர் யாருக்காவது சொல்ல முடிகிறது. நீங்கள் கூட சேர்ந்து செல்லவில்லை, நேரம் ஒன்றாக செலவழிக்கவில்லை என்றால் இந்த தொடர்பு ஏற்பட முடியாது. நாம் சேர்ந்து நடக்க ஆரம்பித்த போது 2 விஷயங்கள் நடந்தது, உணர்ச்சிபூர்வமாகவும் உடல் ரீதியாகவும். அதனால்தான் நாம் பார்க்கின்சன் நோயாளிக்கு ஆரம்பத்தில் வெறும் நடக்கவே தான் ஆரம்பிக்க சொல்கிறோம். யோகா எதுவும் இல்லை, வேறெதுவும் இல்லை. உடம்பில் மேம்பாடு வர ஆரம்பித்ததும் பிறகு யோகா, ஸ்ட்ரெச்சிங், டைச்சி, இதற்கான நிறைய வீடியோக்கள் ஏற்கனவே உருவாக்கியுள்ளோம். அவை நீங்கள் செய்யலாம். இப்போது நாம் பொழுதுபோக்குகள் பற்றி பேசப் போகிறோம். இந்த பொழுதுபோக்குகள் நம்முடைய பொழுதுபோக்குகள் இளமையில் சரியாக இருக்கும். ஒருவருக்கு நடனம் பிடிக்கும், ஒருவருக்கு இசை பிடிக்கும், ஒருவருக்கு தோட்டம் அமைப்பது பிடிக்கும். ஒவ்வொருவரும் ஒரு வயதில் ஒரு வகை ஆர்வத்தை வைத்திருப்பார்கள். ஆனால் நாம் நம்முடைய வேலையில் பிஸியாகிவிட்டோம், பொறுப்புகள் வந்துவிட்டன, எங்கோ அந்த நம்முடைய பொழுதுபோக்குகள் பின்னால் போய்விடுகின்றன. இப்போது நாம் ஓய்வு பெற்று விட்டோம். ஓய்வு பெற்ற பிறகு எங்களுக்கு எதுவும் புரியவில்லை. டிவி ஒன் செய்தோம், முழு நாளும் டிவி முன்னால் உட்கார்ந்து செய்தி பார்த்தோம். நம்முடைய பொழுதுபோக்குகளை செய்யவில்லை. உங்களை மகிழ்விப்பதை நீங்கள் செய்யவில்லை. அப்போ நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், நோயாளி நன்றாக மீண்டு வர முடியாமல் இருக்கிறார் என்பதை காண்கிறோம். அதனால் நோயாளியின் பொழுதுபோக்குகள், குறிப்பாக இளம் வயதில் இருந்தவை, அவற்றை மீண்டும் தொடங்குவது அவசியம். ஏனெனில் அது உதவுகிறது. நோயாளியின் டோபமின் வெளியீட்டை அதிகரிக்க. அது ஓவியம் வரைவது இருக்கலாம், தோட்டம் செய்வது இருக்கலாம், ஏதாவது ஒரு வகை பொழுதுபோக்கு. நீங்கள் அதை செய்யத் தொடங்கினால் ஒரு நாளில் 12 மணி நேரம் இருந்தாலும் குறைந்தது 3 மணி நேரம் உங்கள் பொழுதுபோக்கை எடுத்துக்கொள்கிறது. சில நாட்களில் நீங்கள் நன்றாக உணர ஆரம்பிக்கிறீர்கள். அதனால் இது மிகவும் முக்கியமானது. நீங்கள் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். 3வது மிகவும் முக்கியமான விஷயம் உங்கள் உணவு. அடிக்கடி யாராவது நோயாளி ஆகும்போது யாராவது சொல்வார்கள், இதை சாப்பிடாதே, அதை சாப்பிடாதே, இதை செய்யாதே, அதை செய்யாதே என்று. அந்த மாதிரியான எல்லா விதமான கட்டுப்பாடுகளும் நோயாளியின் உடலுக்கு விதிக்கப்படுகின்றன. இப்போது உணவு வருகிறது, அது வெந்தது, அதில் சுவை இல்லை, சாப்பிடும் மனமும் இல்லை, இதை சாப்பிட முடியுமானால் என்னால் நல்லதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அவை நோயாளி விட்டு வருகிறார் அல்லது விட்டு வைக்க வைக்கப்படுகிறார். நீங்கள் அந்த வேலை பார்க்கின்சன் நோயாளிகளில் செய்யக்கூடாது. நான் சொல்வதை மட்டும் செய்யுங்கள். நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. உங்கள் வயிற்றுக்கு இங்கிருந்து சிகிச்சை தொடங்குவதில்லை. நோயாளிக்கு சாப்பிடும் ஆசை இருக்கிறது. அவருக்கு சோளை, ராஜ்மா பிடிக்குமா, அரிசி பிடிக்குமா, அது கொடுக்க வேண்டும். யாராவது மருந்து சியா மூலம் தொடங்கிவிட்டால் நீங்கள் புளிப்பானதை நிறுத்திவிடுகிறார்கள். கொஞ்சம் அரிசியும் சாப்பிடலாம், பொரித்ததும் சாப்பிடலாம். சரி, எந்த தடையும் இல்லை. உங்களுக்கு சிகிச்சை இங்கிருந்து நடக்கவில்லை என்றால் நீங்கள் இருக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு பிடித்த உணவு, உங்களுக்கு ருசி தரும் உணவு, உங்களை மகிழ்ச்சியாக்கும் உணவு, அதைத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் கவனிக்க வேண்டியது, உணவில் காய்கறிகளின் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டும். 24 வகை காய்கறிகள், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பட்டாணி இவை எல்லாம் தொடரலாம். அதை தவிர மற்ற காய்கறிகள், முட்டைக்கோஸ், இண்டா இவை யாருக்கும் பிடிக்காது. 6 பேர் இருந்தால் நீங்கள் சாப்பிடலாம். மற்றும் நம்முடைய முட்டைகள், நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுபவராக இருந்தால் விருப்பமாக சாப்பிடலாம். அதை மற்ற உணவுகளை விட கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்கள். எல்லாவற்றையும் சாப்பிடுங்கள். ஏனெனில் உங்களுக்கு உணவு பிடித்திருந்தால் உங்கள் மூளையில் ஹார்மோன்கள் வெளியேறுகின்றன. அடுத்த முறை உணவுக்காக நீங்கள் உங்களை உற்சாகமாக நினைக்கலாம். நோயாளியிடம் கேட்டால் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்றால் எதுவும் பிடிக்கவில்லை, என்ன கொடுத்தாலும் சாப்பிடுகிறேன் என்பார்கள். இது அவர்களுடைய மனநிலை. இந்த மனநிலையை மாற்ற என்ன செய்ய வேண்டும் என்றால், எதிரில் உள்ளவருக்கு என்ன பிடிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு பிடித்ததை
அவருக்கு பிடித்ததை கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு சாப்பிட வையுங்கள். முன்னால் வைத்துக் கொண்டே இருங்கள். நோயாளிக்கு ஒரு சப்பாத்திக்கு மேல் 2 சப்பாத்தி சாப்பிட வேண்டும். ஒரு சப்பாத்தி கூட சேர்த்தால் உங்கள் சிகிச்சை நோயாளியிடம் வேலை செய்கிறது என்று அர்த்தம். இதுதான் உங்கள் வாழ்க்கை முறையில் செய்ய வேண்டிய மாற்றம். இதோடு சேர்த்து நம்முடைய மருந்துகளிலும் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் வெறும் பழக்கங்களை மாற்றுவதாலோ அல்லது உணவு பழக்கங்களை மாற்றுவதாலோ நோய் சரியாகிவிடும் என்று நினைத்தால் அது சாத்தியமில்லை. நாம் சாப்பாடு, குடிப்பதோடு சேர்த்து நம்முடைய மருந்துகளையும் கவனிக்க வேண்டும். ஏனெனில் மூளையில் உள்ள நியூரோபிளாஸ்டிசிட்டி மருந்து இல்லாமல் சாத்தியமில்லை. மருந்து இல்லாமல் முன்னேற்றம் காண முடியாது. இப்போது நான் விரும்புவது, நீங்கள் சில பார்கின்சன் நோயாளிகளை சந்திக்க வேண்டும். அப்போது உங்களுக்கு மிகவும் தெளிவான புரிதல் கிடைக்கும். பார்கின்சன் நோய் பற்றி சொல்வது போல இது சரியாகும் நோய் இல்லை, மீண்டும் நலம் பெற முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் எல்லாம் சாத்தியம்தான். அதற்கு ஒரு நல்ல அணுகுமுறை வேண்டும். மருந்து எடுத்தால் மட்டும் போதாது. நீங்கள் சிகிச்சை எடுத்தால் சரியாகிவிடும் என்று நினைத்தால் அது கூட இல்லை. நீங்கள் உங்கள் உடற்பயிற்சி செய்தால் போதும் என்று நினைத்தால் அதுவும் சரியானது இல்லை. நாம் எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் சில விதமான முடிவுகள் கிடைக்கின்றன. நீங்கள் நேரில் பார்த்தீர்கள் எவ்வளவு நல்ல மாற்றங்கள் வருகிறது. உங்கள் நோய் எந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இந்த எல்லா விஷயங்களையும் செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். தொடங்குங்கள். ஏனெனில் முயற்சி செய்ய ஆரம்பித்தால் மேம்பாடு உங்களுக்கே தெரிகிறது என்று காண ஆரம்பித்தீர்கள். இந்த வீடியோ மூலம் நீங்கள் நிறைய விஷயங்களை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். இன்னும் உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். மிகவும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் கிளினிக்கிற்கும் வரலாம், டாக்டரையும் சந்திக்கலாம். இதனுடன் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.